ஃபைபர் சரிங்களா. இப்போ வந்து நார்மல் பருத்தி இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் பருத்திலேருந்து கொஞ்சம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு மேக் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ வந்து பருத்தி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கேன். பருத்தி வந்து நார்மலாக பருத்தி ஒரிஜினல் பருத்தியா? ஒரிஜினல் பருத்தி அரைச்ச பவுடர் ஐயா கொஞ்சம் ஒரு மெத்தட்ல அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆனோடைசேஷன் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம மெட்டல்ல கோட் பண்ணி இப்போ என்னன்னா இது எதுக்குலாம் யூஸ் இல்லை மைக்கெல்லாம் வராது. ரொம்ப நேரமா அவர் நிற்கிறார். அவர் என்ன காலையில எனக்கு அந்த எனக்கு வந்து கலர்ஸ். இப்போ வந்து பருத்தி வந்து நம்ம மேக்ஸிமம் எதுலையுமே கரைக்க முடியாது. பருத்தி கரையும் கிடையாது. அதுவும் ஒன்று நனைஞ்சி மூழ்கி போகும், இல்லைன்னா மிதந்துட்டு இருக்கும். அது நமக்கே தெரியும். இப்போ நார்மல் பியூர் காட்டன் ஷர்ட் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படியா இருக்கும் நார்மல் காட்டன் ஷர்ட்டு உடம்புடனே ரஃப்பாக அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் இது வந்து எப்போன்னா இதுவும் காட்டன் தான், ஆனால் இது நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேக் பண்ணுறது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப்பும் கொஞ்சம் லைஃப் டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காட்டனை கம்பேர் பண்ணும்போது. காட்டன் ஷர்ட் சீக்கிரமாக கிழிஞ்சு போகும். நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக கிழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது இந்த ஃபைபர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம கொஞ்ச நாள் வந்து சேர்த்து லைஃப் டைம் வந்து சேர்த்து வரும் சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லைண்ணே, காட்டன் வந்து நம்ம எப்படி கரைச்சோம்னா காப்பர் கார்பனேட்டும் அமோனியாவும் 10:1 ரேஷியோவில் கலந்து காட்டன் நம்ம கரைக்கும் போது காட்டனும் ஒரு டைப் ஆஃப் பாலிமர் தான். அதில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு சாலிபிள் ஆகிடும் சரிங்களா. சாலிபிள் ஆகினா இது வந்து திரும்ப நம்ம ரீஜென்ரேட் பண்ணணும், ஃபைபராக நம்ம வந்து எடுக்கணும். இப்போ வந்து பாலிமர் சொல்யூஷனாக இருக்குதுல்ல, இது வந்து ரீஜென்ரேட் பண்ணி நம்ம ஃபைபராக எடுக்கணும். அது எப்படின்னா இது வந்து ஆசிட் பாத்து ஆசிடை வந்து இதில் கரைச்சி வச்சுருக்கேன். நார்மலாக ஆசிடை வந்து தண்ணி ஊற்றி கரைக்கும் போது அயன் செப்பரேட் ஆகும். இது எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னா சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிருக்கேன். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்ம்னா H+SO4. இது வந்து எப்படின்னா H+ ஆகும் SO4- அயன்ஸாகவும் வந்து செப்பரேட் ஆகி இதில் இருக்கும். இந்த பாலிமர் சொல்யூஷனை இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பாஸ் பண்ணும்போது இதில் இருக்க அயான்ஸ் வந்து இதில் மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகி நமக்கு ஃபிலிமாக நமக்கு கிடச்சிரும். ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் கொஞ்சம் கொடுக்கும்போது நமக்கு நல்லா வரும், இல்லைன்னா அப்படியே உருண்டையாக வந்துடும். இன்னும் நல்லா ப்ளூ கலர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் பொட்டன்ஷியல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு கலர் மாறும். இப்போ பாருங்க இது நீடில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. ஒரு நீடில் பொறுத்து நீடில் பொறுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் பாத்தில் வந்து இங்கே நீட்டில் சைஸ் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வர நீடிலே எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. நம்ம ஓகே. இப்போ அந்த இதை தனியாக எடுங்க ஃபைபரை. ஒன்றும் சார் ஆசிட்டில் இருக்குது சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கரைசல் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ காலம் வரை இருக்கும்? அது இதெல்லாம் இன்னைக்கு நூல் ஃபார்ம் வந்து எவ்வளோ மணி நேரத்துக்குள்ள பண்ணணும், எவ்வளோ மணி நேரம்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எவ்வளோ தான் அதுதான் டைமிங்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று சொல்லுங்கள் வந்துட்டு அப்புறம் இப்போ தறிக்கு தான் போகணும். நல்ல கையை இல்லை ஆசிட்டில் இருக்குது சல்ஃபூரிக் ஆசிட். அது வந்து என்னன்னா நூல் தான். ஒரிஜினல் பருத்திலேருந்து நேரடியாக நூல் நூற்றுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு நிறைய கிடைக்கும். ஏன்னா நம்ம கெமிக்கல் கம்பெனி போட்டிருக்கோங்களா அதனால இப்போதான் என்ன இந்த ஒரிஜினல் பருத்தியை விட்டுட்டு அதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் வைஸும் கம்மி, ரொம்ப நாள் வருது. அப்படிங்கும்போது அதெல்லாம் சீப்பாக இருக்க தானே யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, துணி இண்டஸ்ட்ரி, பாலிமர் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பருத்திக்கு போல வேற ஃபைபர் யூஸ் பண்ணியே பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைபர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து பருத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபைபர் தான். அது தெரியல மேம். இது வந்து காப்பர் நைட்ரேட் இருக்கனால, காப்பர் கார்பனேட் இருக்கனால கலர் வேற வேற கலர்ஸ் அதெல்லாம்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆசிட்ல போடும்போது கொஞ்ச நேரம் விட்டோம்னா அந்த காப்பர் வந்து ஆசிட்ல டிசால்வ் ஆகி நம்ம கலர்லெஸ்ஸா தான் கிடைக்கும். நம்ம ஃபிலிம் கலர்லெஸ்ஸா தான் கிடைக்கும். நம்ம உடனே ஏத்தனால அது ப்ளூ கலர்ல தெரியும். நீங்க கலர் மிக்சிங் வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து இவங்க anodization method. ஓபன்ல இருக்கு. இது இல்ல மேம் அது ஒன்றும் சொல்ல. இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கரைச்சி வச்சிருக்காங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பர்பிள் கலரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்ம் வந்து KMN. சரிங்களா? இதுல வந்து என்னன்னா குளுக்கோஸும் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. குளுக்கோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஸ்டார்ச் லைக் ஸ்டார்ச் தான். சரிங்களா? குளுக்கோஸ் வந்து வீட்டில் சர்க்கரை யூஸ் பண்ணுறோம்ல, சர்க்கரை அதுதான் சர்க்கரை. அதுவும் பொட்டாசியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து சோடியம் குளோரைடு, இது சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம துணிக்கு போடும் பார்த்தீங்களா, பேஸு துணி சோப்பு பார்த்தீங்களா, அதுக்கு அது போட்டு மேக் பண்ணுறதுக்கு சோப் போடுறதுக்கு அது ஒன்று அந்த பிளாஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். அது வச்சுருங்களா? இது என்னன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது இது வந்து பொட்டாசியம் பெர்மேட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 7+ இருக்கும். அது வந்து ஆக்சிடேஷன் 7+ வந்து 6+, 5+, 4+ வரும்போது ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 7ல் இருக்கும்போது இந்த கலரில் இருக்குதுங்களா, அது 6 வரும்போது க்ரீன் கலர் ஆகும், 5 வரும்போது ப்ளூ கலர் ஆகும், 4 வரும்போது எல்லோ கலராக அந்த மாதிரி வரும். 7ல இருக்கும்போது இந்த கலர். அந்த பெர்மாங்கனேட்டோட 6ல இருக்கும்போது green, 5ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 7+. சரிங்களா? 4ல இருக்கும்போது ஆரஞ்சு மாதிரி ஆகும். இன்னும் அதிகமா கொடுக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல கார்ல இந்த மாதிரி மெட்டல் ஃபினிஷிங்க்கு எனக்கு இதே கலர்ல வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்ப இரும்பு இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியா துருப்பிடிச்சு போயிடும். ஸோ அது வந்து நமக்கு வேஸ்ட். டைட்டானியம் இல்ல கம்பேர் டு நமக்கு லாங் லாஸ்டிங் லைஃப் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம். க்ரீன் கலர் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ப்ளூ கலராக மாறும். ப்ளூ வந்து யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா நமக்கு பிளேட்டிங்லாம் பிளேட் வைக்கிறாங்கல்ல, அதுக்குமே பொட்டாசியம் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன் மெட்டல் கலர் வருதான்னு பண்றாங்க. பயோமெடிக்கல் அது ஆட் ஆகும். அது இப்போ கான்சன்ட்ரேஷன் கம்மி. இது நேற்று மேக் பண்ணது கான்சன்ட்ரேஷன் கம்மி, ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு. கலர் ஆமா